நீதியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை அந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனம் பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம், கிருபையுள்ளவரே நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிற வசனம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மறைத்து வெளிப்படுது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் இவ்விதமா சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய 13ஆம் வசனம் எபேசியர் 1 இவ்விதமா சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முத்திரை போடுதாங்க. ரட்சிக்கப்பட்டு வசனத்தை கேட்டு அவரை நம்பி அவர் நம்புறவங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்காங்க. நிச்சயமாவே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன காரியத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். அதை வாக்குத்தத்தம். அதை நம்புகிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு முத்திரை போடுதாங்க. அவருக்குள் பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு எபேசியருக்கு சொல்றார். பரிசுத்த ஆவிக்குள் ஒரு முத்திரை ஆண்டவர் போடுதாங்க. இந்த முத்திரை போட்டதுனால, இந்த முத்திரை யாரெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு விசேஷமானவங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முத்திரை போடப்பட்டவங்க அங்க சொல்லப்பட்ட வசனம் மேல சொல்லப்பட்டது போல ரட்சிப்பை ஒவ்வொரு நாள் நினைக்கணும், வசனத்தை அதை கவனிக்கணும், வாக்குத்தத்தை நம்பணும், பரிசுத்த ஆவிக்கு பிரியமானபடி நடக்கணும், வாக்குத்தத்தத்தை நம்பணும். பைபிள் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படி மனிதனை படைத்தார். மனிதனை படைத்ததே மனிதன் செழிப்பா சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கு, மனிதனை தேவன் செம்மையாக படைத்தாராம், ஆனா உபாக தந்திரங்களை தெரிந்து கொண்டாராம். அப்படி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. பரிசுத்தாய் மூலமா நம்ம அனல் மூட்டி நம்ம ஜெபிக்கும் பொழுது என்னென்ன காரியம் நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு இசைக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு உண்மையா ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு முத்திரை போடுறாங்க, ஒரு அடையாளம் போடுறாங்க. அடையாளம் போட்டு தேவதூதர் கொண்டு அவங்கள பாதுகாக்காங்க. அது எப்படி அப்படின்னு தெளிவா எசேக்கியேல் நான் பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நான் பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியேல் 9:4 வசனம் பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம், இவர் எசேக்கியேல் ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. அங்க கர்த்தர் தேவதூதர் நோக்கி சொல்றார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சுட்டு அழுகிற மனுஷன் அடையாளம் போடு, அடையாளம் போடு, முத்திரை போடு, ஒரு முத்திரை போடு, அடையாளம் போடு. எருசலேம் நடக்கிற காரியங்கள், அருவருப்பு, பாவம், இச்சை, இதெல்லாம் பார்த்து யார் பெருமூச்சுட்டு யார் அழுது ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேல முத்திரை போடு. என் வாழ்க்கையில் இந்த சம்பவம் வந்துச்சு. என் பையன் ரொம்ப சேட்டை பண்ணும்போது அவனை கண்டிஷன் பண்ணேன். அவன் அப்படி என் வீட்டை விட்டு போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். எங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு போயிட்டான். 1 மாசம் வரல. ரொம்ப அவனை நினைச்சு அழுது ஏன் பிள்ளைகளை நம்ம கண்டிஷன் பண்ணக்கூடாதா? கண்டிஷன் பண்ணா ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நான் பார்த்தா அப்படின்னா, இந்த எசேக்கியேல் வசனம் ஞாபகம் வருது. இப்போ என் பையங்கனால ஏங்கி அழுத, என் பையன் போயிட்டானே, வெளியிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறானே, இப்போ நம்ம கண்டிஷன் பண்ணணும், இப்படி வீட்டு விட்டு வெளியில் போயிட்டானே, அம்மா அப்பாட்ட போயிட்டானே, 1 மாசம் வரலன்னு நினைக்கிறேன். அவன் நினைச்சு ரொம்ப அழுது ஜெபிச்சேன். இந்த மாதிரி ஜெபம் நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு எசேக்கியேல் சான்று சொல்லுதாங்க. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எருசலேம் நகரம், இப்ப நான் எங்க இருக்கணும் அவங்க சுத்தி ஜனங்களுக்கு ஜெபிக்கணும். இல்லைன்னா நான் ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபிக்க ஆண்டு சித்தம் வச்சுக்கோ அதை நான் ஜெபிக்கணும்.
அப்படி ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிற மனிதனுக்கு மேல ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அவங்களுக்கு அழிவு வராது. அவங்களுக்கு அழிவிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. அததான் இந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கோம். இங்க பெரிய அழிவு வருது எருசலேமில. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அழிவு வருது. கொஞ்சம் பேர் பாவம் செய்றாங்க, கொஞ்சம் பேர் நல்லா இருக்காங்க. அப்ப நல்லா இருக்கவங்களா ஜெபிக்காங்களான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு காரியத்தை எசேக்கியேல் சொல்றாங்க. அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா, பெருமூச்சுட்டு மனுஷன் நெற்றில் அடையாளம் போட்டு பின்பு அவரின் காதுகள் கேட்க, அடையாளம் போட்ட உடனே யார்கிட்டலாம் அடையாளம் இல்லையோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு கஷ்டம், நஷ்டம். மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்க கண் தப்ப விடாமல் நீங்கள் இறங்காமல் இருங்க. இரக்கமுள்ள தேவன், அன்பின் சுருதி, மனிதனுக்காக பரிதபிக்கிற தேவன் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகளை மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்த தேவன் பாவத்தை சகிக்க கூடாமல், தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யும் பொழுது ஆண்டவர் சகிக்க முடியாது. நம்ம தேவன் பரிசுத்த தேவன், அன்பின் சொருபி. அப்ப நம்ம இப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் கோபப்படுதாங்க, இறக்கப்பட மாட்டாங்க. அப்போ இறக்க ஏன் ஆல்ரெடி இல்லாம போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜனங்கள் செய்யற காரியங்கள். இன்னைக்கு ஜனங்கள் என்னெல்லாம் காரியம் செய்யறாங்க, தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள். தேவன் மனுஷனை ஏன் படைத்தார்? தேவனை ஆராதிக்கும்படி படைத்தார், தேவனுக்கு பயபக்தியா இருக்கும்படி படைத்தார். இது இல்லாம போயிட்டு தேவனை கும்பிட மாட்டாங்க. அவங்க இஷ்டப்படியே செய்யறாங்க. அவங்க இஷ்டப்படி நான் எப்படி வாழ நினைக்கிறோம் அப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம். அப்போ ஆண்டவர் கோபப்படுதாங்க. கோபத்தின் பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, இறக்கம் இல்லாம போயிட்டு, நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்க கண் தப்ப விடாமல் நீங்கள் இறங்காமலும். முதியோருக்கு இறக்கம் இல்ல. முதியோர் என்ன காரியங்கள் திடீர்னு விழுந்துருதான், கைகால உடைஞ்சிருது. இது எங்க இருந்து வருது? சும்மாலாம் வராதுங்க. கைகால உடனே சும்மா உடையாது. அவர் எலும்பு முறிக்கப்படுவதில்லை இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுக்கு எலும்பு முறிக்கப்படுவதில்லை. ஏன் எலும்பு முறிக்கப்படுது? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தாம இருக்கும் பொழுது. அப்ப ஆண்டவர் தப்பப்படாம செய்யலாம். முதியோருக்கு இறக்கம் செய்யல. குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். யார் உங்களுக்கு இன்னைக்கு அடையாளம், நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை கேட்டு பரிசுத்தாவை பெற்று நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முத்திரை உண்டு. ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவீங்க, சடுதியான காரியத்திலிருந்து காப்பாற்றப்படுவீங்க. எங்க சொல்றது, அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அடையாளம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சடுதியான அழிவு வராது, பெரிய பெரிய நோய் வராது, கஷ்டம் நஷ்டம் வராது. பிரியமானவர்களே, இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்குள் முன்னே இருந்த முப்பரிடத்தில் துவங்க பண்ணினார்கள். ஆலயத்திலிருந்து துவங்க, இவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். கிறிஸ்தவங்கிட்ட இருந்து துவங்குங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் கிறிஸ்தவங்கிட்ட நிறைய விட்ட முத்திரை இல்லை. பிரியமானவர்களே, அரகுர விசுவாசி, அரகுர கிறிஸ்தவம், முக்கா கிறிஸ்தவங்க, முழு கிறிஸ்தவங்க. முழு கிறிஸ்தவங்களுக்கு தான் முத்திரை போடப்படும். இந்த வசனம் உங்களுக்கு புரியும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். இரக்கமில்லாம ஆவியிலே மறிக்கப்படுகிறார்கள். முதல்ல நம்மளுக்கு எப்ப சோதனை வரும்? ஆவியில நம்ம ஜபிக்க விடாம நம்மளை அவிசுவாசம் பண்ணி நம்ம ஆண்டவருக்கு விரோதமா, சி என்ன இப்படி நடக்குது, சி என்ன இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, அவிசுவாசமா பேசும் பொழுது ஆவியில நம்மளுக்கு முதல்ல நஷ்டம் வரும். ஆவியில தான் கொள்ளுதாங்க, மாம்சத்துல இல்ல. ரெண்டாவது, மாம்சத்துல நஷ்டம் வரும். மாம்சத்துல எருசலேம் பூரா நேபுகாத்நேச்சரை அழிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நஷ்டம் ஆவியில. தேவதூர் பூரா கொள்ளுதாங்க. இவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. முத்திரை போடும் பொழுது, அந்த முத்திரை இருக்கும் பொழுது வசனத்தை கேட்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஜெபிக்கணும், உபாசம் இருக்கணும். பல நாட்கள் வரும். நம்ம நினைச்சாலும் நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. நம்ம நினைச்சாலும் நம்ம பரிசுத்தாவில் நிரம்ப முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அப்பதான் நம்ம
அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தணும். இதுதான் உங்களுக்கு நேரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வசனத்தை நல்லா கேளுங்க. பரிசுத்தாவியில் நிறைந்திருங்க. இந்த உலகத்தில் நிறைய அழிவு வரப்போகுது, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவீங்க. எங்க முத்திரை போடப்பட்டவங்க தப்புறாங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் அந்த முத்திரை போடப்பட்ட எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் யாருக்கு முத்திரை இருக்கோ அந்த லிஸ்ட்ல நீங்க வந்துடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பாட்டு உங்க பாக்கு இங்க நம்ம பார்க்கலாம். அவர்களை நோக்கி நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். ஆலயத்திலாம் நீங்க யாரெல்லாம் முத்திரை இல்லையோ அவங்களாம் நீங்க ஆர்டர் கொடுத்துட்டார், அவங்களை கொள்ளுங்க அப்படிங்க. அதனால ஆலயத்தில் நம்ம இருந்தாலும் காணாது. முழுவதுமாக ஒரு பழம், அது பழுத்தாதான் டேஸ்டா இருக்கும். எந்த காரியமே நம்ம முழுசா செஞ்சாதான் நல்லா இருக்கும். அப்படி நீங்க செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ உண்மையா விசுவாசி அவங்களுக்கு முத்திரை போடப்படும். அப்படி முத்திரை போடப்பட்டவங்களை தேவதூதர் பாதுகாப்பாக இசைக்கில் நாங்கள் பார்க்கிறோம். மெய்யாகவே நீங்க முத்திரை பெற்றிருந்தீங்கன்னா அனல் மூட்டி எழுப்புங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, பரிசுத்தாவை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு நஷ்டம், அழிவு, வறுமை ஒன்றும் வராது. பிரியமானவர்களே, இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராங்க. நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். எபேசியர்ல என்னைக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஒரு முத்திரை இருக்கு. பரிசுத்தாவியில வசத்தை நாங்க கேட்கணும். அந்த முத்திரை இருக்கும்பொழுது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட போல ஆண்டவரே ஐயா, நாங்க இந்த நாட்டுக்காக, நாங்க இருக்கிற இடத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நாங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அழிவு வராதுன்னு நாங்கள் பார்க்கிறோம். தேவதூதர் எங்களை பாதுகாப்பாங்க. முத்திரை போடப்பட்டவர்களை ஒருத்தரை கிட்டாதவர்கள் வசனம் சொல்லுது. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த கேட்கிற முத்திரை பெற்று இருக்கிறாங்களோ உங்களை மகிமைப்படுத்தட்டும். அவங்களுக்கு அவிசுவாசம் வரக்கூடாது, உங்களே நோக்கி பார்க்கட்டும். அப்போ அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்படுவோம், வறுமையிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்படுவோம், நஷ்டம் நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்படுவோம். ஆண்டவர், கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்போ வறுமை இருந்தால் அதை மறைவதாக, அவிசுவாசம் மறைவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வேலை படிப்பு காரியத்தை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வியாதி இருந்த இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக. நீங்க அப்படியே கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முத்திரை பெற்றுட்டாங்கன்னா அதிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. அவங்களை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, வழி நடத்துக்க பொறுப்படுத்தலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.